ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபார் எவர். நாங்கள் ஏகே. இன்னும் வீடியோ நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்ஸ்டாட்லேயோ இல்லை கைன்மாஸ்டில் எடிட்டிங் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் தான் வரும். ஸோ அதை எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் வர வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வர வைக்கணும். அதுக்கு நீங்கள் அலர்ட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 16:9, 9:16 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலுக்காக இதை கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 பதிலாக கொஞ்சம் ரேஷியோ கொஞ்சம் கூடவே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் இருக்கும். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் வேல்யூ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நம்ம 720 அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வருது. ஸோ அப்படி உங்களுக்கு தேவையில்லாம் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1560 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் அது மாதிரி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. எதுவுமே 30 fps கொடுத்துக்கோங்க, அதுவே போதும். 60 fps கன்வெர்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் லைட் தேவை இருக்கட்டும், கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸாக இல்லை இமேஜ் வீடியோவா இல்லை மியூசிக்கா இல்லை டைமென்ஷனான்னு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் வரும். அதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனாக வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 30 செகண்ட்ஸ் கட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் கட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூணாவதாக. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வீடியோ கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நமக்கு 30 செகண்ட்ஸ் இப்போ வீடியோ இருக்குது. 30 செகண்ட் அக்யூரேட்டாக 30 செகண்ட் நீங்கள் வைக்க வேணாம். 29 பாயிண்ட் ஏதாவது சம்திங்கில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ ரொட்டேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 90 டிகிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 90 டிகிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஜூம் ஆகும் வீடியோ, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ, கிஃப் அப்புறம் இமேஜ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வீடியோ தான் தேவை. ஸோ வீடியோவில் வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அது என்ன ரேஷியோவில் வேணும், என்ன ஃப்ரேம் ரேட், அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் 720 பிக்சலில் வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு குவாலிட்டியும் வரும், அந்த இடத்துல ஃபைல் சைஸும் கரெக்டாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. ஸோ இப்போ 720 பிக்சல் வச்சாச்சு. அடுத்து கீழே H.264/ABC இருக்கும், அதே வச்சுக்கோங்க. அப்போ தான் குவாலிட்டி நல்லா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு ஃபுல்லே இருக்கட்டும். அடுத்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக வச்சுருக்கோம். கம்மியாக வச்சா குவாலிட்டி குறைஞ்சிடும், அதிகமாக வச்சா சைஸ் அதிகமாக போயிடும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 வச்சுக்கலாம். 3.5 வச்சோம் மேலே வந்து அப்ராக்சிமேட்டாக சைஸ் பார்த்தீங்கன்னா 13.6 அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 16 MBக்குள்ளே போட்டோம்னா தான் அது அப்லோட் ஆகும், இல்லைனா குவாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் அதை பாஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ சேவ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் சொன்ன எம்எஸ் பிளேயில் போய்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் வீடியோ இருக்கா இல்லையான்னு. இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் மோஷன் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணது ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் வராது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 MB கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 MBக்கு வரல, 21 MB வந்திருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வச்சுட்டேன். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப குறைச்சாதீங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ரேஷியோவில் வருது. ஆனால் இப்போ ஆல்ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது மேலேயும் கீழேயும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்ஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்போட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.